இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹஸ்லா பெல்லா சுரங்கத்தில் விபத்து, சுவர்களின் நடுவே சிக்கிக்கொண்ட சுரங்க தொழிலாளி. லாசேன் ரயில் நிலையத்தில் சகோதரர்களுக்குள் தகராறு, 45 வயது நபர் உயிரிழப்பு. தபால் விநியோகத்தின் போது விதிமீறல், 22 வயது ஊழியருக்கு 1800 பிராங்குகள் அபராதம் விதிப்பு. ரயிலில் நெரிசல் காரணமாக முதல் வகுப்பில் நின்ற சிறுவர்களுக்கு 75 பிராங்குகள் அபராதம் விதிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங். சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம். எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங், டாக்ஸேஷன், HR சொல்யூஷன்ஸ், பேரோல், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது. எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம். உங்கள் நிதி நலனை முதன்மையாக கருதுவதோடு நிதி மற்றும் கணக்கியல் துறையின் சிறந்த வருங்காலத்தை உருவாக்கும் முனைப்புடன் செயல்படுகிறோம். உங்கள் பிசினஸ் நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள். பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். 57 வயதான தொழிலாளி ஒருவர் ராத்தன்புருனன் GR-இல் உள்ள இஸ்லாபெல்லா சுரங்கப்பாதை பாதுகாப்பு திட்டத்தில் பணியாற்றும் போது விபத்தில் சிக்கினார். காலை 11:15 வரை கான்கிரீட் தெளிக்கும் இயந்திரத்திற்கும் சுரங்க சுவருக்கும் இடையில் அவர் சிக்கிக் கொண்டதாக கிராபண்டன் கன்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்தவுடனே அவரது சக ஊழியர்கள் தலையிட்டு அவரை சிக்கலான நிலைமையிலிருந்து வெளியேற்றி மீட்புக் குழுவினருக்கு ஒப்படைத்தனர். காயமடைந்த தொழிலாளி துசிஸில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தற்போது விபத்துக்கான காரணம் தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது என்று அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். லாசேன் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தகராறில் 45 வயதான நைஜீரிய நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. குறித்த உயிரிழந்த நபர் தனது 35 வயதான சகோதரருடன் ஏற்பட்ட சண்டையின் போது கடுமையாக காயமடைந்தார். இந்நிலையில் மீட்புக் குழுவினரின் உதவியால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவரை மருத்துவர்கள் உயிரிழந்ததாக அறிவித்தனர். சம்பவ இடத்தில் 35 வயதான சகோதரரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அரசாங்க வழக்கறிஞர் வழக்கை தொடங்கி அதை பாதுகாப்பு போலீசாரின் மேலாண்மைக்கு ஒப்படைத்துள்ளார். சண்டை முழுவதும் இரு சகோதரர்களுக்குள் நடந்ததாகவும் இதன் பின்னணி குறித்த மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூரிச்சில் ஒரு 22 வயதான தபால்காரர் தபால் விநியோகத்தின் போது தனது பணியிட விதிகளை மீறி ஒரு இளம் சக ஊழியருடன் சேர்ந்து திருட்டை நடத்தியதால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். இச்சம்பவத்தில் தபால்காரர் தனது சக ஊழியர்களை தவறான முறையில் தபால் விநியோகத்தில் இணைத்ததோடு ஒரு தபால் பொதியை திருடி திறக்க அனுமதி வழங்கியதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த சம்பவம் பாதுகாப்பு கேமராக்களில் திருட்டு பதிவு செய்யப்பட்டு தபால் துறை விதிகளை மீறியதற்காக அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் இந்த வழக்கில் அவர் 1800 பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் சட்டச் செலவுகளுக்காக 1000 பிராங்குகளை செலுத்த வேண்டும். இந்நிலையில் திருடப்பட்ட தபால் பொதியில் 131 பிராங்குகள் மதிப்புள்ள வேப்பிங் தொப்பிகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது.
லூசர்னில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் பொது போக்குவரத்தில் பயணிகளுக்கான விதிகளின் கடுமையை பற்றிய விவாதத்தை எழுப்பியுள்ளது. 15 வயதான சிறுவர்கள் பள்ளி முடிந்த பிறகு ரயிலில் 2ஆம் வகுப்பின் டிக்கெட்டுடன் இருந்தபோதிலும் நெரிசல் காரணமாக முதல் வகுப்பின் நின்றதால் அவர்களுக்கு 75 பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிறுவர்களின் தாய் ஒருவர் இந்த நடவடிக்கையை கேள்வி எழுப்பியதுடன் அவசர சூழலில் மக்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதற்கான புரிதலை எஸ்பிபி பரிசீலிக்க வேண்டும் என்று கோரினார். ஆனால் எஸ்பிபி இந்த விதியை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தை குறிப்பிட்டுள்ளது. விதிவிலக்குகள் அனுமதிக்கப்படாது என்றும் விதிகள் அனைவருக்கும் சமமான முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் எஸ்பிபி வலியுறுத்தியது. இந்த நிகழ்வு உரிய பயண அனுமதிகள் மற்றும் அதன் செயல்பாட்டின் கடுமையை அடிப்படையாகக் கொண்டு பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகளுக்கு இடையிலான புரிதலின் அவசியத்தை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.